2026 தேர்தல் 168 தொகுதியில் அதிமுக அமோகமான வெற்றி வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, வருகின்ற 4ஆம் தேதிக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. அந்த 4ஆம் தேதி மாலையிலே அதிமுக ஆட்சியை கைப்பற்றி விட்டது, அதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறது அந்த செய்தியை கேட்பதற்குத்தான் நாம் அனைவருமே ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறோம். 4ஆம் தேதி நமது சேனலின் மூலமாக 10 நிமிடத்திற்கு ஒரு காணொளிகள் வந்து கொண்டே இருக்கும் நண்பா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தேர்தலாகத்தான் அமைய போகிறது. தமிழகத்திலே 4 முனை போட்டி, அதாவது அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள், திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. ஒருவேளை திமுகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கூட்டணி மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என செய்திகள் என்பது அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருந்தாலுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 5 தொகுதிகளுக்கு மேல் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. வாக்கு சதவீதம் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்குகள் என்பது இருக்கிறது என்றால் அந்த தொகுதியிலே 20,000 30,000 வாக்குகள் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு விழும். அதை வைத்துத்தான் வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்குமே தவிர மற்றொரு வெற்றி வாய்ப்பு என்பது சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லியாகணும். அதிகபட்சமாக 5 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறப் போவது கிடையாது. நமது அண்ணன் சீமான் கூடிய அந்த தொகுதியிலும் அவரும் தோல்வியைத்தான் தழுவப் போகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. அதிமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே 168 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கப் போகிறது என செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக கூட்டணி 168 இடங்களில் கண்டிப்பாக வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே இந்த முறை ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கியிருக்காங்க. அந்த மாற்றம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கம், மாபெரும் ஒரு சக்தி தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்க போகிறது. 2021 முன்னால் எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலகட்டத்திலே எப்படி ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரோ, எப்படி விலைவாசி உயர்வு இல்லாமல் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாட்சியை கொடுத்தாரோ, அதே போல 2026 ஆண்டுக்கு பின்பு இந்த தேர்தலுக்கு பின்பு கண்டிப்பாக எடப்பாடியுடைய ஆட்சி தான் நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என தமிழக மக்கள் அனைவரும் வாக்குகளை செலுத்தி இருப்பார்கள் சொல்லி ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. நாளை ஒரு தினம் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமை காலை 7 மணி வாக்கிலே வாக்குப்பதிவு என்பது என்ன ஆரம்பிச்சிருவாங்க. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு முடியும் வரைக்கும், அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை முடியும் வரைக்குமே நமது சேனலிலே தொடர்ச்சியாக வீடியோக்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும் என்பா. மறக்காம அதிமுக வெற்றி பெறக்கூடிய அந்த செய்தியை நமது சேனலின் வாயிலாகவே நீங்கள் அனைவரும் கேட்கத்தான் போறீங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.